வியூவர்ஸ், வெல்கம் டு சைமோனிஷ் சேனல். எல்லோரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் யூகேல கான்ட்ரியில் மார்க்கெட் டூர் தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன காய்கறிலாம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க்கெட் போகிற முன்னாடி மாஸ்க் போட்டுக்கலாம். மாஸ்க் வந்து ரொம்ப மஸ்க்கு. நீங்கள் வந்து வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. இப்போ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கும். அதான் நம்ம போய் நம்ம என்ன காய்கறிலாம் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டோட சென்ட்ரல் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதாவது ஒன்று பிரிட்டிஷ் வெஜிடபிள்ஸ், இந்தியன் வெஜிடபிள்ஸ், சைனீஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செலரி வச்சுருக்காங்க. வந்து பிரிட்டிஷ் வெஜிடபிள்ஸ்லேயே செலரி தான் வந்து உங்களுக்கு சாலட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். இப்போ நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் ஷாப்பை பார்க்கலாம். எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஷாப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பிரிட்டிஷ் ஷாப்புக்கு வந்துட்டோம். இப்போ 1 பவுண்ட்னா நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டஸ் வச்சுருக்காங்க. லெட்டஸ் வந்து 50p ஈச்னா 50 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இங்கே வந்து கேபேஜ், ஒயிட் கேபேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் வச்சுருக்காங்க, கீழே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கேரட் வச்சுருக்காங்க. அப்புறம் பம்ப்கின் பாருங்கள். பம்ப்கின் வந்து நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து 1 பவுண்ட் 70 பென்ஸு. நம்ம ஊர் காசுக்கு 170 ரூபா. கேரட் வச்சுருக்காங்க. மேலே ஆப்பிள் வச்சுருக்காங்க. இங்கே பீட்ரூட் வச்சுருக்காங்க. ஒரு கொத்து பீட்ரூட்டு. ஒரு கொத்து பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து வாங்கினீங்கன்னா 3 தான் இருக்கும். 3 பீட்ரூட்டே வந்து 1 பவுண்ட் 40 பென்ஸ், அதாவது 140 ரூபா. இங்கே வந்து ஹிஸ்பி வச்சுருக்காங்க. இது வந்து இந்த கேபேஜ் வகையிலே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டான வகை. இது வந்து 1 பவுண்ட் 20 பென்ஸ். இது வந்து இந்த ஹிஸ்பி. இது வந்து அவங்க வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. இதுதான் ரெட் கேபேஜ். இது வந்து சாலட்ஸில் நிறைய எடுத்துப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரொமனீசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடபிள் இருக்குது. இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரொக்கோலி கேபேஜ் வகையிலேயே ஒரு கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அன்னாச்சி பூ மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்ப்ரவுட்ஸு. இதுதான் வந்து சாலட்ஸில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் கடைக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய், அதுக்கு மேலே பீன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பாவக்காய் கிடைக்குது. அப்புறமா பச்சை மூச்சையிலேயே ஒரு குட்டியாக இருக்குது. பச்சை மூச்சையிலேயே அது வச்சுருக்காங்க. வெண்டைக்காய் இருக்குது. என்னோட ஃபேவரட் இது தான். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வரி கத்திரிக்காய். அப்புறம் இங்கே எல்லா வகையான கத்திரிக்காயும் கிடைக்கும். வரி கத்திரிக்காய், அப்புறம் வயலட் கத்திரிக்காய், அந்த மாதிரி எல்லா வகையும் கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் சில்லி வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து 1 கிலோவே பார்த்தீங்கன்னா 6 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு 600 ரூபா. அதே மாதிரி ரெட் சில்லி வச்சுருக்காங்க. இங்கே இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். இது வந்து சிவப்பு குழம்புனா இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். குட்டி குழம்பு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கோவக்காய் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் வந்து பஞ்சாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சே பார்த்திங்கன்னா 4 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு 400 ரூபா. இங்கே ஜிஞ்சர் வச்சுருக்காங்க. ஜிஞ்சருக்கு மேலே வெள்ளைப்பூடு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே முருங்கைக்காய், அதுக்கப்புறமா மாங்காய், தக்காளி எல்லாம் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து
வெள்ளைப்பூடியே வந்து பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து பொட்டேட்டோ வகை எல்லாமே இங்கே இருக்கிறது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, சேப்பங்கிழங்கு அந்த வெரைட்டிலாம் இங்கே வச்சுருக்காங்க. நேந்திரப்பழம் வச்சுருக்காங்க, நம்ம நேந்திரப்பழம். அதுக்கப்புறமா இந்த சைட் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் வச்சுருக்காங்க. கீரை வகைகளில் பார்த்திங்கன்னா பாலக்கு, அப்புறம் வெந்தயக்கீரை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கட்டே 1 பவுண்டு, அதாவது நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபா. இது வந்து சில டைம் பார்த்திங்கன்னா 2 for 150, அதாவது 2 வந்து 150 ரூபா கொடுப்பாங்க. அது சில டைம் தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட்டு வாங்குற ஷாப்பு. இப்போ நம்ம அடுத்து வாங்க போகிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுல் 1 பவுண்ட். அந்த ஷாப் பேரே அதுதான். என்னென்னா ஒரு பவுல் எடுத்தால் நீங்கள் 1 பவுண்ட் மட்டும் பே பண்ணலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். வந்து கோல்டன் ஆப்பிள் இது கோல்டன் ஆப்பிளில் வந்து அதுக்கப்புறமா இது வந்து பியரு, இது வந்து பேரிக்கா. இது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் குண்டா பல்கியாக இருக்காது. இது கொஞ்சம் வந்து லைட்டாக தின்னாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஆமாம், இங்கே வந்து அவரைக்காய் இருக்குது. இது எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மார்க்கெட்டில். தேங்காய் இருக்குது. தேங்காய் இது வந்து 1 பவுண்டு, ஒன்று மட்டுமே வந்து 100 ரூபா. குட்டி தேங்காய். இந்த தேங்காய் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து அவக்காடோ வந்து எதுக்கு சாப்பிடுவாங்கன்னா, இங்கே இங்கிலீஷ் பீப்புள் எல்லாமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டில் வந்து அவக்காடோ வச்சு தான் சாப்பிடுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதாவது 6 for 1 பவுண்டு. இங்கே வந்து பொட்டேட்டோ கிடைக்குது. பொட்டேட்டோ வந்து நம்ம பிரிட்டிஷ் மீட் ஷாப் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் சிக்கன், அதாவது முழு சிக்கன் வந்து 4 பவுண்டு போட்டிருக்காங்க. 2 வாங்கினா உங்களுக்கு 7 பவுண்டு போடுவாங்க, 1 பவுண்டு கம்மி பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் இருக்குது, மாட்டுக்கறி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக் சாசேஜஸ் இருக்குது, பிக் போர்க் இருக்குது. இதெல்லாம் பிரிட்டிஷ் பீப்புள் வாங்குற நான்வெஜ்ஜு. நம்ம அடுத்து ஒரு ஃபிஷ் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த லிட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ரோசன் ஃபிஷ். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரான்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இந்த சைடு வச்சுருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ். இது வந்து ஐஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணால் அவங்க கட் பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட ஸ்டார்டிங் விலை, அதாவது 1 கிலோ ஸ்டார்டிங் விலை பார்த்தீங்கன்னா வந்து 800லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவே வந்து 3500 ருபீஸ் வரைக்கும் இருக்கும், 1 கிலோ மட்டுமே. அது நம்ம எந்த ஃபிஷ் வாங்குகிறோமோ அது பொறுத்து இது இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சால்மன் ஃபில்லட்ஸ் இருக்குது. ஃபில்லட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட தோலை மட்டும் உரித்து வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷை மட்டும். இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து ப்ரான் வச்சுருக்காங்க. ப்ரானும் ரொம்ப காஸ்ட்லி தான், 12 pound 50 pence போட்டிருக்காங்க. நம்ம ஒரு காசுக்கு 1250 ரூபா. அது மேலே சீபாஸ். இப்போ நம்ம பக்கத்துலேயே வந்து ஒரு மீட் ஷாப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து பீஃப் வச்சுருக்காங்க. அப்புறமா 2 வகையான இது இருக்கும், அதாவது மட்டன் இருக்கும், லேம்ப் இருக்கும். மட்டன் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்றது தான். லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுவும் மட்டன் வகை தான். இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வச்சுருக்காங்க.
ஓகே வியூவர்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மார்க்கெட்டை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் நிறையா vlogs வந்து நம்ம சேனலில் போடுவோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலில் இன்னும் நிறைய வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். பாய்.